ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். நம்ம சேனலில் நேற்று போட்டிருந்த வீடியோவில் ஐபிபிஎஸ் ரிலீஸ் ஆயிருந்த ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரிலீஸ் ஆயிருக்க கிளர்க்கு ஜாப்ஸுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை பார்த்தோம். அந்த வீடியோவில் ஜாபோட அந்த டீட்டெயில்ஸ், அதாவது என்ன குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குது தமிழ்நாட்டில், அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் கிளர்க்கு ஜாபுக்கு எக்ஸாம் நடக்கும், ப்ரிலிமினரி மெயின்ஸ்னு. அந்த எக்ஸாமோட பேட்டர்ன், சிலபஸ், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யூடியூபோட அந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த பேஜோட லிங்க்கு அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த ஜாபோட டீட்டெயில் நம்ம வெப்சைட்டில் ஓப்பன் ஆகும். அதில் கீழே வந்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ், ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன் ரெண்டுமே அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். அதுக்குண்டான அந்த சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கில் இருக்கும். இந்த கிளிக் ஹியர், இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஒரு பிடிஎஃப்பில் அந்த எக்ஸாம் பேட்டர்னும் சிலபஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் இதில் ஓப்பன் ஆகும். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அது அப்ஜெக்டிவ் டைப். அப்ஜெக்டிவ் டைப்னால் உங்களுக்கு தெரியும், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் டெஸ்ட் இருக்குது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் அது டிஃபால்ட்டாகவே மீடியம் இங்கிலீஷில் தான் இருக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 30, மார்க்ஸ் அதே மாதிரி 30, டைம் 20 மினிட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கிறது தான். தமிழ், இங்கிலீஷ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், மார்க்ஸ், டைம் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3மே சேர்ந்து 1 hour டெஸ்ட்டு, 100 மார்க்ஸும் 100 கொஸ்டின்ஸும் இருக்கும். ஸோ கேண்டிடேட்ஸ் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் தனித்தனியாக கிளியர் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன், அதுவும் அப்ஜெக்டிவ் டைப் தான். அதில் 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஜென்ரல் ஆர் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், பேங்க் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ், இது மஸ்ட்டு இங்கிலீஷில் தான் இருக்கும், தமிழ்லேயும் ஹிந்திலேயும் இருக்காது. மீதி எல்லாமே நீங்கள் தமிழ், ஹிந்தியில் சூஸ் பண்ணிக்கலாம். ரீசனிங் அண்ட் எபிலிட்டி, அப்புறம் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், இந்த சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், அப்புறம் அதோட மார்க்ஸ் இருக்குது. அப்புறம் ஃபைனலாக குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இதெல்லாம் சேர்த்து டோட்டலாக 200 மார்க்ஸ் இருக்கும். 190 கொஸ்டின்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா 160 மினிட்ஸ் இருக்குது. ஸோ 2 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்கும். நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் வெர்ஷன் ஆஃப் டெஸ்ட், மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு என்ன மீடியம் அவங்க எக்ஸாமினேஷனுக்கு சூஸ் பண்ணிக்கலான்ற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நம்பர் 31 இருக்குது. தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் தமிழ் 3ல் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம் அல்லது தமிழ். ஸோ இது எக்ஸாம் பேட்டர்னும் சிலபஸ் டீட்டெயில்ஸ், என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ், அந்த டீட்டெயில்ஸ் இந்த பிடிஎஃப்பில் இருக்குது. அடுத்து நம்ம பேஜுக்கு போனீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ், டோட்டலாக ஒரு 5 பிடிஎஃப் இருக்குது. ப்ரிலிமினரி கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் தான் இருக்குது. மெயின்ஸுக்கு ப்ரீவியஸாக அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் இல்லை. ஸோ இந்த ப்ரிலிமினரி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2 அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இயர் வைஸாகவும் இருக்குது. ஸோ 23ல் என்ன கொஸ்டின்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு, அப்புறம் 22ல் ஒரு 2 கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது. 23ல் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 1, இதுக்கு இந்த பிடிஎஃபை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ இங்கிலீஷில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தமிழ் சூஸ் பண்ணுறவங்களுக்கு சேம் கொஸ்டின்ஸ் அப்படியே தமிழில் இருக்கும். ஸோ இதில் ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனோடது. அதே போல் ஷிஃப்ட் 2 அதுக்கான லிங்க்கு, அதுலேயும் 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஷிஃப்ட் 3, ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ், அதில் இருக்க ஆன்சர்ஸ், இதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த பேங்க் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கான அந்த நாலேஜ் கிடைக்கும். இது 23க்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. 2022ல் பார்த்தீங்கன்னா 2 பிடிஎஃப் இருக்குது. அந்த 2 பிடிஎஃபை சேர்த்து நீங்கள் படிச்சு வைங்க. ஸோ இந்த டோட்டலாக இருக்க இந்த 5 பேப்பர்ஸ், அதில் இருக்க கொஸ்டின்ஸ், அதுக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கரெக்டாக படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே ஈஸியாக இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ஸோ மெயின் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக ஏதாவது பேப்பர்ஸ், பிடிஎஃப் கிடச்சிச்சின்னா ஸோ அதையும் ஒரு தனியாக வீடியோவை போடுறேன். இந்த கிளர்க்கு ஜாபுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் இதை வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் நம்ம சேனலை நீ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட் அலர்ட்ஸ் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.